ஃபண்டமெண்டல்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கற்றுக்கும்போது நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியும், ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த பிளாட்ஃபார்ம்லேயும், அதாவது ஜிசிபிலையோ அசூர்லேயோ நம்ம அப்ளை பண்ணலாம். இங்கே நல்லா கவனிங்க, இங்கே ஒரு செட்டப் இருக்குது, இங்கே ஒரு செட்டப் இருக்குது. இந்த செட்டப்பில் நம்ம என்ஏசிஎல்லை நம்ம சப்நெட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி செக்யூரிட்டி குரூப்பை EC2 இன்ஸ்டன்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். இங்கேயும் அதே தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் டிஃப்ரென்ஸை பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்க்கும்போது அவுட்பவுண்ட் கனெக்ஷன்ஸ் நம்ம அலோவ் பண்ணலை. அதே மாதிரி இங்கேயும் நம்ம அலோவ் பண்ணலை. ஆனால் இங்கே கவனிச்சிங்கன்னா செக்யூரிட்டி குரூப்பில் அலோவ் பண்ணலை, பட் இங்கே நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால அவுட்பவுண்ட் கனெக்ஷன்ஸ் எக்ஸிட் ஆகுது. பட் இங்கே கவனிச்சிங்கன்னா செக்யூரிட்டி குரூப்பில் மட்டும் அலோவ் பண்ணியிருக்கு, பட் NACL பிளாக் ஆகிருக்கு. ஸோ இது என்ன டிஃப்ரென்ஸ்? இதில் செக்யூரிட்டி குரூப் ஏன் நம்ம அவுட்பவுண்ட் கான்ஃபிகர் பண்ண தேவையில்ல, NACL அவுட்பவுண்ட் கான்ஃபிகர் பண்ணணும். இங்கே தான் ஸ்டேட்லெஸ் ஃபயர்வால், ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால்ங்கிறது ப்ளே ஆகுது. ஸோ ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வால் ஆக்டிவ் கனெக்ஷன்ஸை ட்ராக் பண்ணுறதுனால ரிட்டர்ன் டிராஃபிக்கை ஆக்டிவ் கனெக்ஷன்ஸோட பார்ட்டுங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணி ரிட்டர்ன் டிராஃபிக்கை அலோவ் பண்ணுது. அதே இது ஸ்டேட்லெஸ் ஃபயர்வால் ட்ராக் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம ஒவ்வொன்றத்தையும் நம்ம கான்ஃபிகர் பண்ணோம். இந்த மாதிரி AWS ஃபண்டமெண்டல்ஸோட புரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட கிளாஸஸை செக் அவுட் பண்ணி பாருங்கள்.